இந்த வீடியோவில் நம்ம கடைகளில் கிடைக்காத ஹெல்த்தியான மிட்டாய் வகை ஒன்று தான் செய்ய போகிறோங்க. பாதாம், முந்திரி மற்றும் பூசணி விதை போன்ற ட்ரை ஃப்ரூட்ஸை வச்சு அருமையான டேஸ்ட்டில் சிக்கி செய்யலாம் வாங்க. இதோட செய்முறையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியானது. கிறிஸ்பி மற்றும் ஹெல்த்தியான இந்த மிட்டாய் செய்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அஸ்மாஸ் தமிழ் கிச்சன். இந்த ரெசிபிக்காக 3 ட்ரை ஃப்ரூட்ஸ் ஐட்டம் மட்டும் எடுத்திருக்கேன். அதாவது 100 கிராம் முந்திரி, 100 கிராம் பாதாம், 50 கிராம் அளவுக்கு பூசணி விதை, 3 ட்ரை ஃப்ரூட்ஸையும் சேர்த்து மொத்தமாக 250 கிராம் வருது. நான் அதே அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறேன். ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணும்னா உங்கள் இஷ்டப்படி நீங்கள் வேறு எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதில் பாதாம் முந்திரியை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ட்ரை ஃப்ரூட்ஸ் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கங்க. முதல்ல ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சூடானதும் நம்ம வெட்டி வச்ச முந்திரியை சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரியை வெறும் ஒரு நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்தால் போதும். பாருங்கள், முந்திரி லேசாக கலர் மாதிரி வந்துருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் நெய்யை வடிச்சு விட்டு முந்திரி எடுத்துடலாம். அடுத்ததாக அதே கடாயில் பாதாமையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். பாதாம் ஒருபட்டு வர்றதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே பிடிக்கும். நம்ம இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை நெய்யில் வறுக்கிறதுக்கு காரணமே கிறிஸ்பியாகவும் இருக்கும், அதே சமயம் மணமாகவும் இருக்குங்க. கடைசியாக பூசணி விதையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கிறேன். ட்ரை ஃப்ரூட்ஸில் உங்களுக்கு என்னென்ன ஐட்டம்லாம் பிடிக்குமோ அது எல்லாத்தையுமே நீங்கள் சேர்த்துக்கலாங்க. பூசணி விதையும் வறுபட்டு வந்தாச்சு. இப்போ இதையும் தனியாக எடுத்துடலாம். அடுத்ததாக அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 250 கிராம் சர்க்கரையை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வைக்காமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு சர்க்கரை பாகை ரெடி பண்ணிக்கலாம். இந்த சர்க்கரை பாகில் சர்க்கரை முழுசாக கரைஞ்சி வந்தால் போதும், கம்பிப்பதம் வர வேண்டிய அவசியம்லாம் இல்லை. கண்டிப்பாக மிதமான சூட்டில் தான் சர்க்கரை பாகை ரெடி பண்ணி ஆகணும். சர்க்கரை பாகில் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் முழுசாக கரைஞ்சி வர வரைக்கும் கிளறி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், சர்க்கரை முழுசாக கரைஞ்சி வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ் அத்தனையும் சேர்த்துக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸை சேர்த்ததும் 1 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை இப்போ நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஏற்கனவே எண்ணெய் தடவி கிரீஸ் பண்ணி வச்ச பிளேட்டுக்கு நான் இதை மாற்றிக்கிறேன். இதை கரண்டியால் சமப்படுத்தி விட்டுக்கிறேன். சப்பாத்தி உருட்டுற கட்டையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ச்சி விட்டுக்கிறேன். இந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் வேகமாக செஞ்சு முடிக்கணும். சூடு ஆறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கெட்டியாகிடும். அடுத்து கத்தியால் நான் லைன் போட்டு சதுரமாக கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், கிறிஸ்பியான டேஸ்டியான சிக்கி ரெடியாகி வந்துருச்சு. டேஸ்டியான இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் முதல் டைமாக பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.